பரிமாறிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம கவிதைகளுடைய ஈற்றடி சங்கொடுவா ராமானுஜம் அப்படின்னு முடியணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விதிமுறையை ஆசிரியர் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு புலவரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. அவர் ராமானுஜம் அந்த பக்கம் உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காரு. உணவை வச்சுதான் ஒவ்வொருத்தரும் கவிதை பாடுறீங்க. ஒரு புலவர் பாடுறாரு அதிரசன் கொடுவா ராமானுஜம் அப்படின்னு. அடுத்த புலவர் பாடுறாரு ரசன் கொடுவா ராமானுஜம் அப்படின்னு. அதற்கு அடுத்த புலவர் பாடுறாரு பாயாசன் கொடுவா ராமானுஜம் அப்படின்னு. அந்த உணவை வச்சு பாடிக்கிட்டே இருக்காங்க. உணவு முடிஞ்சு போச்சு. கடைசியா இப்போ அரசன் ஜென்மகனாருக்கு அந்த பாவம் வந்து முடிக்கணும். எப்படி அவர் முடிப்பாரு அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் சமயசிலமா எப்படி அவர் முடிக்கிறார் அரசன் ஜென்மகனார்? அவங்க சொன்னதை எல்லாம் வரிசையா சொல்லி பாயாசம் கொடுவா ராமானுஜம், ரசம் கொடுவா ராமானுஜம், அதிரசம் கொடுவா ராமானுஜம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உணவு எதுவுமே இல்லை. அவர் அடுத்த உணவு சொல்றது இன்னும் கொஞ்சம் கொடுவா ராமானுஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாவம் முடிக்கிறார். தமிழ்ல வந்து எப்படியெல்லாம் சொற்களை பயன்படுத்தி விளையாடி மகிழ்ந்திருப்பார்கள் என்பதற்கு ஐயாவுக்கும் ஞானசம்பந்தம் அவர் புத்தகத்துல காட்டியிருக்க மேற்கோள்கள்ல இதுவும் ஒன்று. இது போலவே எப்படி விளையாட்டு காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதே ஐயா சொல்லியிருப்பாரு. ஆரம்ப நாவலர் பல மொழி கற்றவர். எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆரம்ப நாவலர் பற்றி. ஒரு நாள் கடற்கரைக்கு காட்டுவாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு போறாரு. போய்கிட்டு இருக்கும்போது சென்னையில ஒரு வீடு தீப்பற்றி எரியுது. இந்த வழக்கு காவல் நிலையத்தில் பதிவிடப்பட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு விசாரணைக்கு முதல் சாட்சியை ஆரம்ப நாவலர் தான் போய் சாட்சி சொல்ல போறாரு. இவர் பல மொழி கற்றவர், ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடியவர். போய் நீதிபதிகிட்ட சாட்சி சொல்ல நேர போய் நின்று when I am going to walking அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது மொழிபெயர்ப்பாளர் பக்கத்துல இருந்து ஹலோ நாங்க எங்களுக்கு நல்லா தெரியும் ஆங்கிலம் தெரியும், மொழிபெயர்க்கிறதுக்காகவே தான் என்னையோட சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் எனக்கு நான் பார்த்துக்கிறேன், நீ பார்க்க வேண்டாம், நீ தமிழையே பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மனா வச்சா மொழிபெயர்ப்பாளர் சொல்றாரு. ஆர்மனா விடுவாடா செத்தாடா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். அஞ்ஞான்று எண்ணு எழ ஆனாடி போதின் வாய் ஆடிவரம் படைத்தே காலேற்று காலோட்டம் அப்படின்னு முடிக்கிறார். என்ன பண்றது? நீதிபதி முடிவெடுப்பாளர் பார்க்க இவர் அவரை பார்க்க கம்பீரம் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஆர்வனாலும் அப்படியே கம்பீரமா நின்றுட்டு இருக்காரு. கடைசியில கையில் ஐயா இயல்பாகவே நீங்க இயல்பான தமிழ்லயே பேசுங்க ஐயா சொன்னதுக்கு அப்புறம் அதிகாலையில சூரியன் எழுவதற்கு சில நேரங்களுக்கு முன்பாக நான் எழுந்து சிறுநடைக்கு கடற்கரை காட்டுவாங்க சென்றபோது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். அப்ப தமிழ் மொழியில் சொற்களுக்கு பச்சைமொழி என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற இந்த சொற்களை பயன்படுத்தி விளையாடி மகிழ்ந்ததையும் விளையாட்டி காட்டியதையும் அவ்வளவு அருமையா ஞானசம்பந்தம் சொல்லியிருப்பாரு. இதுல அதே மாதிரி சமீபத்துல